படைத்தலும் கருணை, காத்தலும் கருணை, அழித்தலும் கருணை, மறைத்தலும் கருணை, அருளலும் கருணையே. இத்தனை கருணை எதுக்கையா? நம்மை படைத்தது கருணை, நம்மை காத்தது கருணை, ஒரு நாள் அழிக்கப் போவது அதுவும் கருணை, அழிவுக்கும் நடுவே உள்ள உண்மையை மறைத்திருப்பது அதுவும் கருணை. ஏன் இந்த 4 கருணைகள்? ஒரே ஒரு உயர்ந்த கருணைக்காக, அருள் தருவதற்காக. அருள் தர வேண்டுமென்றால் படைப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், அழிவு வேண்டும், மறைவு வேண்டும். இந்த 4ம் இல்லாமல் நமக்கு அருள் அனுபவம் எப்படி வரும்? அதனால்தான் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய் என்று திருவாசகம், சிவபுராணம் கூறப்பட்டிருக்கிறது. இறுதியில் புரிகிறது, அவன் செய்கிற அனைத்தும் தண்டனையல்ல, துயரமல்ல, முழுவதும் கருணை மட்டுமே. ஈஸ்வரா, பரமேஸ்வரா, எம்பெருமானே, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க.